வணக்கம் மக்களே. ரொம்ப நாளாக இது என் மனசுக்குள்ளே இருக்க விஷயம். அது உங்கள் கூட நான் பகிரணும்னு இன்றைக்கி நினைக்கிறேன். இந்த நியூஸ் சேனல் ஜேர்னலிசம் இன்றைக்கி உண்மையாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு நியூஸ் அப்படின்பது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தால் அது உண்மையா பொய்யா இல்லைன்றதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஃபுல் ஆதாரத்தோட மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் நியூஸ் சேனல். ஆனால் இன்றைக்கி அப்படி நடக்கிறது இல்லை. ஒரு விஷயம் தெரிஞ்ச அடுத்த நொடியே அவங்க அதை நியூஸில் போட்டு தேவையில்லாமல் மக்கள் மத்தியில் குழப்பத்தை மட்டுமே உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு அதெல்லாம் நடக்கிறத நியூஸில் சொல்லுங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதோடு சேர்த்து இது சித்தரிக்கப்பட்டவை அப்படின்ட்டு ஒரு வீடியோவை போட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு ஏன் நீங்கள் காமிக்கணும்? அதுக்கான அவசியமே எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்தால் அதை வெட்டுற மாதிரி ஒரு நெகட்டிவாக ஃப்ரேமில் காமிச்சு, இல்லை அதை பிளர் பண்ணி காமிச்சு, முக்கியமாக ரத்தம் எங்கெல்லாம் தெரிச்சிருக்கோ அதெல்லாம் பிளர் பண்ணி காமிச்சு எதுக்கு காமிக்கணுன்ற அவசியமே எனக்கு சுத்தமாக புரியல. நியூஸ் அப்படின்பது மக்களுக்கு சரியான செய்தியை கொண்டு போகிற ஒரு மீடியம். அதை தவிர்த்து இந்த மாதிரி காமிக்கும் போது அந்த நியூஸ் சேனலை நாங்கள் மட்டும் பார்க்கல, எங்கள் குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துது. இது எந்த அமைச்சர் இதுக்கு பொறுப்புன்னு எனக்கு தெரியாது. ஆனால் யாராக இருந்தாலும் இன்றைக்கி வந்திருக்க இந்த டிவிகே கவர்மெண்ட்டும் அந்த உரிய அமைச்சரும் அதுக்கு உரிய அதிகாரிகளும் சேர்ந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்டிப்பாக நியூஸ் சேனலும் ஜேர்னலிசம்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நம்ம மக்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்து சுட சுட செய்தியை கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த செய்தி உண்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், முக்கியமாக மக்களை தெளிவுபடுத்தணுமே தவிர்த்து மக்களை குழப்பக்கூடாது.